சரி, இப்படி இருக்கும்போது கடந்த சனிக்கிழமை காலை திருகோணமலை செல்ல வேண்டிய புகையிரதத்தில் நான் சென்று பயணித்து கொண்டிருக்கின்றேன். திருகோணமலைக்கு போகும் அந்த புகையிரதத்தில் காலை 5:45க்கு கோட்டை புகையிரத நிலையத்திலிருந்து நான் ஏறி பயணித்துக் கொண்டிருக்கிறேன். எந்திரமுள்ள புகையிரத நிலையத்திற்கு அருகாமையில் பதுளையிலிருந்து கொழும்பு நோக்கி வந்த புகையிரதத்துடன் ஒரு கார் மோதுகிறது. அந்த கார் மோதும் அந்த சமயத்தில் சிவப்பு நிற சிக்னல் லைட் பற்றி கொண்டிருந்தது, போக வேண்டாம். அதே போன்று அந்த மணி சத்தம் ஒலிக்கும், ஆபத்து அலாம் ஒலித்து கொண்டிருந்தது, ஒளி சமீட்சைகள் ஒலித்து கொண்டிருந்தது. அதையும் மீறி அந்த கார் சென்றது. எனவே காரில் சென்ற இருவரும் உயிரிழந்தார்கள். அந்த பதுளையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற அந்த புகையிரதத்தில் அடிபட்ட அந்த கார் நான் பயணித்த புகையிரதத்தின் தண்டவாளத்துக்கு வந்தது அந்த வேகத்தில். எனவே நான் பயணித்த புகையிரதத்திலும் அந்த கார் அடிபட்டு 2 ரயில்களிலும் அந்த கார் அடிபட்டது. எனவே இந்த காரில் ஏறிய பெண்மணி, பாதையில் நின்று கொண்டிருந்த ஒரு பெண்மணி, புகையிரத வேலைநிறுத்தம் காரணமாக எங்கேயோ இருந்து யாரோ ஒருவர் ஓட்டி வந்த காருக்கு கையை விட்டு நிறுத்தியிருக்கிறார். அந்த கார் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே ஒரு பஸ் உரிமையாளர் தான் அந்த காரை செலுத்தி வந்திருக்கின்றார். பாருங்கள் எப்படியெல்லாம் நேரம் அழைத்து சென்றிருக்கின்றது. செய்தி இன்றைய திவைன பத்திரிகையில் வெளியாகின்றது, பார்க்கலாம். தும்ரியக்கை சத்ஞா கிரியாத்மக வெத்தி, அதாவது சிக்னல் ஒலித்து கொண்டிருக்கையிலே தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே புகையிரத வேலைநிறுத்தம் காரணமாக இந்த 44 வயது பெண்மணி ரத்மலான பகுதியிலே ஒரு தனியார் நிறுவனத்திலே வேலை செய்கிறார். செக்யூரிட்டி கார்டாக, பாதுகாப்பு உத்தியோகத்தராக வேலை செய்கிறார். அன்றைய தினம் காலை புகையிரதம் வேலைநிறுத்தம் காரணமாக இல்லாத காரணத்தினால் இந்த காரை நிறுத்தி இருக்கின்றார். எனவே இந்த காரில் ஏறி வந்திருக்கின்றார். வரும்போது தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. எனவே மிக கவனமாக நீங்கள் புகையிரத கடவையை கடக்க முற்படும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த புகையிரத கடவையில் கேட் இல்லை. பலரும் கூறுகிறார்கள் பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது, ஆனால் இன்னும் அதற்கான கேட் போடப்படவில்லை. சரி.